கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு என்ன வார்த்தைகள் ஆவியானவர் எங்களோடு கூட பேச போறீங்கப்பா? நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தே என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தே என் இதயம் துள்ளுதையா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல ஆராதனை, அரை மணி நேரம் தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். நல்ல வார்த்தைகள், நல்ல பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அவர் நம்மோடு கூட அசைவாடி மகிமைப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு வேதமும் ரகசியமும் என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று ஆயத்தமாயிருந்தேன். திடீரென்று ஒரு சிந்தை மாறி, ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது அவர் செய்த அற்புதங்கள், அதிசயத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஒரு ஆவியில் ஒரு உணர்வு வந்தது. திடீரென்று நேற்றெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து, இன்றைய காலையும் அதிகாலை எழுந்து தியானித்து இருக்கும்போது திடீரென்று இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வேதமும் ரகசியமும் பேச வேண்டாம், ஆண்டவர் இயேசு செய்த அற்புதத்தை, அதிசயத்தை குறித்து, 2 அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளுவோம். லூக்காய் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்காய் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 35வது வசனம் முதல் நாம் பார்க்க போகிறோம். அதேபோல் லூக்காய் அதே அதிகாரத்திலே ஒரே ஊரில் எரிகோவிலே அவர் 2 அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒன்று ஒரு அற்புதம், இரண்டாவது ஒரு மனிதனை மனமாற்றம் செய்கிறார். இந்த லூக்காய் யார் எழுதுகிறது என்றால், லூக்கா தான் எழுதுகிறார். அவர் யார் என்றால், அவர் ஒரு டாக்டர். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அவர் ஒரு டாக்டர். அவர் இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், மனிதனாக எழுதுகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். யாரும் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே
4வது அதிகாரத்திலே 4 ஜீவனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முதல் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும். என் அன்பு பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மத்தேயு இயேசுவை ஒரு ராஜாவாக எழுதுகிறார். இந்த முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக என்று சொன்னால், சிங்கம் ஒரு ராஜா. ஆமென் சொல்லுங்க. மார்க்கு இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு ஊழியக்காரராய் எழுதுகிறார். இங்கே 2ஆம் ஜீவன் என்ன சொல்லுகிறது என்றால், காளைக்கு ஒப்பாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் என் அன்பு பிள்ளைகளே, காளை உழைக்கக்கூடியது. மார்க்கு ஊழியக்காரராய் எழுதுகிறார், எங்க காளைக்கு ஒப்பாக. 3ஆம் ஜீவன் மனுஷனுடைய முகத்துக்கு ஒப்பாக. ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. மார்க்கு மனிதனாய் எழுதுகிறார். 4ஆம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக யோவான் எழுதுகிறார், பிதாவாகிய தேவனாய் எழுதுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில ஊழியக்காரர்களாம் இந்த ஆல்டர் வச்சிருக்கிறாங்களே, அதில் சிங்கமும் கழுகும் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜா கழுகு தெய்வத்துக்கு சமமாய் இருக்கும். அதை அழகாய் வரைஞ்சிருப்பார்கள். இங்கே அப்படிதான் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலே மத்தேயு ராஜாவாக எழுதுகிறார் இயேசுவை, மார்க்கு ஊழியக்காரராக எழுதுகிறார் இயேசுவை, லூக்காய் மனிதனாக எழுதுகிறார் இயேசுவை, யோவான் பிதாவாகிய தேவனாய் எழுதுகிறார் இயேசுவை. இந்த லூக்காய் எழுதின இந்த 18வது அதிகாரத்திலே என் அன்பு பிள்ளைகளே, அவர் என்ன அப்படி எழுதுகிறார் என்றால், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. வாசிக்கலாம் 35வது வசனத்தை. பின்பு அவர் எரிகோக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நன்றாக கவனிக்க. அவன் பிறந்த நாள் முதல் குருடனாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு அந்த எரிகோ பகுதியிலே அமர்ந்து கொண்டு அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் நிச்சயமாகவே தெரியும், அவன் யூத வம்சத்திலிருந்து வந்தவரா அல்லது இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து வந்தவரா என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் நிச்சயமாகவே தெரியும். ஆனால் அவர் காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் எனக்கு பார்வை கிடைக்கும், அந்த பார்வை கிடைக்கும் போது என் தெய்வத்தை நான் என் கண்களாலே பார்ப்பேன் என்று சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர் பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தார் அந்த மனிதன். இது எப்படி என்றால், முற்பிதாக்களின் காலத்திலே, தீர்க்கதரிசியின் காலத்திலே, ஆபிரகாம் முதல் என் அன்பு பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலருடைய காலம் வரைக்கும் மேசியா வருவார், மேசியா வருவார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தபடினால் மேசியா வருவார், எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் என்று இந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவர்
விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவர் வழி நடத்துவார். ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட ஒரு சாட்சி சொன்னோம் பாருங்க. கன்னடா பகுதியில் இருந்து வந்த ஒரு ஊழியக்கார், அவங்க தாயாருக்கு பிளட் கேன்சர் வந்தபடினால் எத்தனையோ டாக்டர்கள் பார்த்து அமெரிக்கா தேசத்தில் கொண்டு போய் அவர்களை ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் 10 தினங்களில் மறித்து விடுவார்கள் என்று நினைத்து மீண்டுமா இந்தியாவுக்கு வந்து 10 தினங்கள் இவர்களை எதற்காக நம் வீட்டுக்குள்ள வைத்திருக்கணும், எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் என்று கல்யாணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே ஒரு தாயார் வந்து அந்த தாயாருக்கு ஜெபித்து விட்டு நீ விசுவாசமாய் இரு என்று சொல்லும்போது, என் அன்பு பிள்ளைகளே, அவர் ஜெபித்து விட்டு போயிட்டாங்க. அன்று இரவு ஆண்டவர் இயேசு படுத்து கொண்டு இருந்த அந்த தாயாரிடத்தின் அருகில் வந்து தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தாருக்கு யாருக்குமே தெரியாது, கணவனுக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. இவர்கள் பரிபூர்ண சுகம் அடைந்தது டாக்டர்களுக்கும் தெரியாது. மறுநாள் தன் கணவன் வந்து டாக்டரிடத்தில் கேட்கும்போது, என் மனைவி இறந்து விட போகிறாள் என்று விசாரிக்கும் போது அந்த தாயார் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ இந்த கணவன், என் மனைவி செத்து போக போகிறார் இன்னும் சில நாட்களிலே என்று டாக்டரிடத்தில் கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லா அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க, என் மனைவி சந்தோஷமாய் போகணும் என்று. பக்கா இந்து தெலுங்கார் ராஜா வம்சத்திலே அவர்கள் பிறந்த அவங்க தாத்தாமார்கள் கடைசியில் எங்க வந்து இயேசுவை அறிந்து கொண்டாங்கன்னு பாருங்க. டாக்டர்கள் வந்து அந்த தாயாருக்கு ட்ரீட்மெண்ட் சரியாய் செக்அப் பண்ணும்போது அந்த பிளட் கேன்சருக்குரிய அறிகுறியே அந்த இரத்தத்தில் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது அப்படியே ஆகும். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, யூடியூப் மூலமாய் கேட்க போகிற அநேக ஜனங்கள், என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உன் சரீரத்தில் இருக்கிற என்ன வியாதி இருந்தாலும் சரி பயப்படாதீங்க. அப்பாவுடைய சமூகத்திலே என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னித்து என் மேல் கிருபையாய் இறங்கும்போது அப்பா நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று தன் அறிக்கை செய்யும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இருள் அடைந்த வாழ்க்கை விடுதலையாக்கும்படியேதான், மரிக்க போகிற சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்கு உயிர் கொடுக்கதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். இந்த லூக்காய் மனிதனாக தான் எழுதுகிறார். ஆனால் அவர் செய்கிற அதிசயங்கள் பயங்கரமானவைகள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, 36வது வசனம் வாசிக்கலாம்.
ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவர் கேட்டு இது என்ன என்று விசாரித்தார். பாருங்க, என்றைக்குமே அவர் கேட்காத சத்தத்தை கேட்கிறார். அவர் அனுதினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். பார்க்க முடியாது, ஆனா காது கேட்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? பார்க்க முடியாது, காது கேட்கிறது, உணர்வு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஜனங்களை பார்த்து இது என்ன சத்தம் என்று கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? காரணம், ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அநேக சொஸ்தமாவார்கள் என்று தன் இருதயத்திலே காத்து கொண்டிருந்த இந்த மனிதன். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் கவலைப்பட வேண்டாம். பல ஆண்டுகளாய் நான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று இயேசு உங்களுக்காக அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நீ கூப்பிட்டால் உன் அருகில் வந்து நிற்பார். அவர் உனக்கு சுகத்தையும் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு பரிபூர்ண ரட்சிப்பை கொடுத்து அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் வலது பக்கத்திலே உன்னை வைத்துக் கொள்வார். நீ விசுவாசிக்கணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவர் ஒருவர்தான் தேவன். இந்த பூமியிலே மற்ற ஒரு தெய்வங்கள் இல்லை. அப்படி இருக்கிறது என்றால் என் அன்பு பிள்ளைகளே, அது பொய்யாக தான் இருக்கும். ஒரு நாள் வரும், வானத்திலிருந்து அக்கினி வரும், அவைகள் சுட்டெரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் இது என்ன சத்தம் என்று ஜனங்களை கூப்பிட்டு கேட்டார். அடுத்த வசனம் 37. நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு மேசியா, அவர் வந்திருக்கிறார், அவர் இந்த பகுதியில் போகிறார் என்று சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அவன் நினைச்சிட்டா எனக்கு பார்வை வந்து விட்டது. அவன் நினைச்சிட்டான், கையில் இருந்த அந்த கையில் இருந்த அந்த தட்டெல்லாம் தூக்கி போட்டு விட்டான். இயேசுவே என்று கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறான். ஏனென்றால் தாவீதின் குமாரன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் தீர்க்கதரிசன வார்த்தை. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பார் என்று. ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு மாட்டுக்கொட்டாயில பிறந்தார் என்று. இல்ல, அவர் ஒரு ராஜா வம்சத்தில் பிறந்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தாவீதின் குமாரனே என்று சொன்னார். தாவீது யார்? அவர் ஒரு ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த வம்சத்தில் தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஆனால் அவருடைய தாழ்மையை காண்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை, கையில் இருந்தது எல்லாவற்றையும் தூக்கி அடித்து எறிந்துவிட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவன் கூப்பிடுகிறான். மற்றது 38. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிக சத்தத்தோடு கூட கூப்பிடுகிறான். ஆண்டவருக்கு தெரியும் இங்க ஒரு பிறவில் குருடன் இருக்கிறார் என்று. ஆனா அவரே போய் சொஸ்தம் கொடுப்பார், அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால்
உன் விசுவாசத்தை சில நேரத்தில் பார்ப்பார். பக்கத்துல தான் போறாரு, இன்றைக்கு உன் பக்கத்துல தான் இருக்கிறார் இயேசு. ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அவரை சரியாய் கூப்பிடாததுனாலே. நீங்க உண்மையாய் சரியாய் கூப்பிட்டால் நிச்சயம் உனக்கு குறைகள் இருக்காது, நிச்சயம் உனக்கு பற்றாக்குறை இருக்காது. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு பூமியிலே பிரகாதம் என்று எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கை, இருளடைந்த வாழ்க்கை. இஸ்ரவேல் தேசமே இருளடைந்து போயிருந்தது, உலகமே இருளடைந்து போயிருந்தது. அவர் என்றைக்கு இந்த பூமியில பிறந்தாரோ இருளெல்லாம் வெளிச்சமாய் வந்தது. உலகமே ரட்சிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அதிகமாய் கூப்பிட்டார். அடுத்தது 30வது வசனம். இயேசு நின்று அவனை நம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு சில ஜனங்கள் அதட்டுவார்கள். இன்றைக்கு உண்மையாய் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ஜனங்கள் கூட ஊழியக்காரன் கெடுத்து விடுவான். இயேசுகிட்ட என்கிட்ட வா, அங்கன்னா உனக்கு வேலைன்னு சொல்லுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதுக்கு தான் என்ன இன்னுமோ பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் உனக்கு ஒரு காரை கொடுக்க போறார், உனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்க போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போறார், பொய்யினால சொல்லி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல அந்த அம்மா கவர்ல காணிக்க போட்டு எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. இது அநேக யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அதட்டுகிறவர்கள் இருப்பார்கள் இயேசு கிட்ட வராதபடி செய்ய. ஏனென்றால் உன்னை ஆளுக செய்ய சில மனிதர்கள் இருப்பான். அவனை நம்பி போனால் நிச்சயம் பூமியிலே நீ கெட்டு நாசம் அடைவாய். இயேசுவை நோக்கி கூப்பிடு, ஊழியக்காரனை கூப்பிடாதே. ஒரு ஆமீன் சொல்லமா? அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்தபோது எத்தனையாவது வசனம்? அவன் கிட்ட வந்தபோது அவர் அவளை நோக்கி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன் சொல்லமா? ஆண்டவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். இன்றைக்கு என் பிள்ளைகள் கேட்கிறார்களா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சாரிபாத் விதவி, சாரிபாத் ஒரு ஊர். அந்த விதவி தேசத்துல பஞ்சங்கள் கொடுமையா இருந்தது, வாழ முடியாது. இருக்கிற பணக்காரன்லாம், வசதியா இருக்கிறவன்லாம் இருக்கிறதுல எடுத்து சாப்பிடுவான். இல்லாதவர்கள் இருக்கிறதை சுட்டு சாப்பிட்டு, அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் எலியா கேரித்தாற்றண்டையில் இருக்கும்போது அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருந்தார். அந்த தண்ணீரை வற்றி போகும்படியாய் ஆண்டவர் செய்தார். அங்கிருந்து சாரிபாத்துக்கு வந்தார். சாரிபாத்துக்கு வரும்போது இவருக்கும் பசிதான்,
அந்த தாயார் இருக்கிற கொஞ்சமாவை சுட்டு தின்ட்டு செத்து போகலாம் என்று நினைச்சாங்க. இவர் கூப்பிடுகிறார் அம்மா என்று. ராமன் சொல்லம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த தாயார் போறாங்க. ஆனால் அந்த தாயார் உணர்ந்து கொண்டாங்க, இவர் தேவனுடைய மனிதன், தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவன் இந்த குருட மேசியாதான் என்று அறிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. இந்த தாயார் தண்ணி கொண்டு போகும்போது, எடுத்துக்கொண்டு வரும்போது போறதுக்கு போனாங்க. மறுபடியும் கூப்பிடுகிறார், ஒரு அப்பத்தை சுட்டு எடுத்து கொண்டு வா. அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவலைப்படாது, கலங்காது, கலங்காது. இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் பிள்ளைகளே, கலங்காது. எலியா சொன்னார், சின்ன அடை சுட்டு கொண்டு வாமா போ என்று சொன்னார். அந்த தாயார் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து போனாங்க. சுட்டு கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்தாங்க. எலியா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். தேசத்தில் பஞ்சம் நீங்கிற வரைக்கும் அந்த தாயாருடைய மாவு தொட்டிலும் எண்ணெய் தொட்டிலும் மாவு பொங்கிக் கொண்டு எண்ணெய் பொங்கிக் கொண்டே இருந்தது. உன் ஜீவனை போக வைக்க மாட்டார். என் அன்பு பிள்ளைகளே, நீ விசுவாசிக்க வேண்டும். உரத்த சத்தத்தோடு கூட இயேசுவை கூப்பிட வேண்டும். நீ கூப்பிட்டால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கேட்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயம் கேட்பார். அவர் கேட்காத தெய்வம் அல்ல. நம்ம தான் சரியா கூப்பிட மாட்டுகிறோம், நம்ம தான் சரியா கேட்க மாட்டுகிறோம், அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர மாட்டுகிறோம், அவரை தொழுது கொள்ள மாட்டேன். இங்க அவ்வளோடு அழகாய் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து தொட்டாலுமே பார்வை வந்துடும். நீ எந்த சூழ்நிலை இருக்கிற, ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறன் என்றால் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இங்கே எலியாவும் எதிர்பார்த்தார். நீ சுட்டு கொண்டு வருகிறாயா இல்ல மறுக்கிறாயா? அப்படியே அந்த தாயார் போனாங்க. அப்படியே இந்த குருடர் நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கும்போது, அதுக்கு அடுத்தது 42வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. விசுவாசமா இருங்கம்மா, என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போவேன் என்று ஒரு ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் என்ன ஒரு குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவைகள் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஒருவேளை பாவத்துக்குள்ளாக காணப்பட்டாலும் சரி, அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து, ஒரு ஆமென் சொல்லமா, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசத்தோடு கூட இந்த கடைசி காலத்திலே காத்து கொண்டு இருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டு
அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வாய். இங்கே எப்படி அவர் பார்வையை பெற்றுக்கொண்டாரோ, கடைசி காலத்திலே மேகத்தின் மேல் வரப்போகிற இயேசுக்கு முன்பாக நீ காத்து கொண்டு விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டு இருந்தால் நிச்சயம் என் அன்பு பிள்ளைகளே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கடைசி வசனம் 43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசு இவனுக்கு சுகத்தை கொடுத்தது நிமித்தம், பார்வை கொடுத்தது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அந்த உணர்வு, அந்த வெளிப்பாடு ஜனங்களுக்கு அந்த இடத்துல இயேசுவை தேவனாய் அவர்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என் அன்பு பிள்ளைகளே, 6வது எக்காலம் ஊதுகிற அந்த வார்த்தைகளை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதிலே பார்க்கலாம் எப்படி இருக்கிறது என்று. அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கே நீ மனம் திரும்பி விசுவாசத்தோடு கூட இருந்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின்னே நீ கடந்து சென்றால் வரப்போகிற கொடூரமான ஆபத்துக்கு விலக்கி தன்னை காத்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த எரிகோ பட்டணத்திலேயே 2 காரியங்களை குறித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். இது ஒன்றுக்கே டைம் முடிந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். விசுவாசமாக இருங்க என் அன்பு பிள்ளைகளே, விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் உன்னை ரட்சித்து உனக்கு சுகம், பலன், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ பூமியிலே வாழுகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு உனக்கு இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். ஆண்டோடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.